வணக்கம் நண்பர்களே. கோதை ஆண்டாளான கதை, அந்த இறைவனையை ஆட்கொண்ட கதையை கேட்போமா? ஸ்ரீவில்லிபுத்தூர்ல விஷ்ணு சித்தர் அப்படிங்கிறவர் வாழ்ந்து வந்தாரு. அவருடைய முழு நேர வேலை அப்படிங்கிறதே அவருடைய நந்தவனத்தில் இருக்கக்கூடிய பூக்களை பறித்து மாலையாக தொடுத்து அந்த திருவரங்கனுக்கு அணிவித்து சேவிப்பதே அவருடைய முழு நேர வேலையா வச்சிருந்தாரு. ஒரு நாள் அவருடைய நந்தவன தோட்டத்துல பூ பறிச்சிட்டு இருக்கும்போது ஒரு அழகிய பெண் குழந்தைய பாக்குறாரு. அந்த குழந்தைய தன்னுடைய மகளாகவே கோதை அப்படின்னு பெயரிட்டு வளர்க்குறாங்க. இவருடைய பணி எல்லாமே கோவிலை சார்ந்தே இருக்கிறனால அந்த குழந்தைக்கும் சிறு வயதிலிருந்தே கண்ணனுடைய பராக்கிரமங்களையும் பெருமைகளையும் சொல்லி சொல்லியே வளர்க்குறாங்க. அந்த குழந்தைக்கு சிறு வயதிலிருந்தே தமிழ் மீதும் கண்ணனின் மீதும் ஒரு அலாதி பிரியம், அது பின்னாளில் காதலாகவும் மாறுது. விஷ்ணு சித்தர் அந்த திருவரங்கனுக்காக தொடுத்து வைத்திருக்கிற மாலையெல்லாம் இவள் அணிந்து பார்த்து கண்ணாடியின் முன் நின்று அந்த கண்ணனுக்கு நாம் ஏற்றவள் தானா அப்படின்னு ஒப்பனை செய்து பார்ப்பது இவளுடைய தினசரி வழக்கம். இது விஷ்ணு சித்தருக்கு தெரியாது. ஒரு நாள் வெளியே போயிட்டு வந்த விஷ்ணு சித்தர் கோதை இந்த மாதிரி கண்ணாடி முன்னாடி நின்று பார்ப்பதை பார்த்து அவளிடம் கடிந்து கொள்கிறாரு. அந்த மாலையை அன்றைக்கு அவர் இறைவனுக்கு அணிவிக்கல. அன்றிரவு அவர் கனவில் தோன்றிய திருவரங்கன் கோதை அணிந்த மாலையை எனக்கு ஏற்றது, அவள் அணிந்த மாலையை தான் எனக்கு நீ அணிவிக்க வேண்டும் அப்படின்னு கட்டளையிடுறாங்க. அன்றிலிருந்து கோதை சூடி தந்த சுடற்கொடி அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. திருமண வயதும் வருது. கோதைக்கு பல இடங்களில் மாப்பிள்ளை பார்க்கறாங்க. ஆனா கோதை கண்ணனை தவிர வேற யாரையும் நான் திருமணம் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. விஷ்ணு சித்தரும் என்ன பண்றதுன்னே தெரியாம மனம் வருந்தி இருக்கும்போது கோதை விஷ்ணு சித்தர்கிட்ட எனக்கு 108 திவ்ய தேசங்களுடைய பெருமைகளை எடுத்துரைங்க அப்படின்னு சொல்றாங்க. விஷ்ணு சித்தரும் 108 திவ்ய தேசங்களை பத்தி சொல்லிட்டே வராங்க. அதுல திருவரங்கனுடைய பெருமைகளையும் சொல்லும்போது ஸ்ரீவில்லிபுத்தூர்லயே வாழ்ந்துட்டு இருக்காங்க இல்லையா, அந்த திருவரங்கனுடைய பெருமைகளை சொல்லும் பொழுது கோதை அந்த திருவரங்கனையே தனது மணவாளனாக ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. அன்றிரவு கனவுல திருவரங்கன் வராங்க. கோதையை மணப்பெண்ணாக அலங்கரித்து திருவரங்கம் கோவிலுக்கு அழைத்து வா அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த நாள் மன்னரும் அங்குள்ள மக்களும் எல்லாரும் சேர்ந்து புடைசூழ பல்லக்கில கோதையை மணப்பெண்ணாக அலங்கரித்து திருவரங்கத்திற்கு கூட்டிட்டு வராங்க. கருவறைக்குள் கோதை சென்றதுமே இறைவனோட இரண்டர கலந்து அங்கிருந்து மறைகிறாங்க. இதுதான் கோதை இறைவனையை ஆட்கொண்டதால் ஆண்டாளாக மாறின கதை.